நெசிப்பாயா படம் பொங்கலுக்கு வரப்போகுது. இது அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரி 14 இந்த படம் வரும். அண்ட் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நடக்க போகுது. டிஜே அண்ட் ஜனனியோட உசிரே ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. கேம் சேஞ்சர் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. இது வரைக்கும் இந்த மூவில இருந்து வந்த வீடியோல எனக்கு எதிர்பார்ப்பு உருவாக்குன வீடியோ இது மட்டும் தான். சோ நல்லாவே இருக்கு. சங்கரோட ஸ்டைல தெலுங்கு பிளேவர் கலந்து படம் இருக்க போகுது. ஜனவரி 10 படம் ரிலீஸ் ஆகும். படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். டிராகன் மூவிக்கு நான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு நான் சாங்க ஒன் டைம் தான் கேட்டேன். எனக்கு டீசெண்டா இருந்துச்சு. மகேஷ் பாபு 29 படத்தை இன்னைக்கு லான்ச் பண்ணதா நியூஸ் வந்துச்சு. ஆனா எந்த போட்டோஸும் வீடியோஸும் நான் பார்க்கல. அவங்க விடவும் இல்ல. சோ இனிமே விட்டா ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன். மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டரும் ஆவேஷம் டைரக்டரும் ஒரு மூவிலே பொண்ணா சேர்ந்திருக்காங்க. எப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸோட டைரக்டர் சிதம்பரம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுவாரு. ஆவேஷம் டைரக்டர் ரைட்டிங் மட்டும். கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய அப்டேட் இன்னைக்கு வரும்னு சொன்னாங்கல்ல, அது இந்த அப்டேட் தான். சோ தளபதி 29க்கான அப்டேட் இல்ல. STR 48 படம் டிராப் ஆயிடுச்சு. அந்த கதை அஜித்துக்கு போனதா ஒரு ரூமர் ஒண்ணு போச்சு. இப்ப சிம்பு தேசிங் பெரியசாமி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு விட்டுருக்காங்க. சோ இந்த கம்போ கன்ஃபார்ம் தான். படம் டிராப் ஆகல. குட் பை டக்லியோட USA ரைட்ஸ் பிரத்யங்கரா சினிமாஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த படம் ஏப்ரல்ல வரப்போகுது. அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிட்டு. விடாமுறிச்சியோட ட்ரெய்லரும் ப்ரோமோவும் சென்சார் ஆகிட்டு. ட்ரெய்லர் 2 நிமிஷம் 24 செகண்ட், ப்ரோமோ 4 நிமிஷம் 45 செகண்ட், மொத்தம் 15 ப்ரோமோ இதுக்குள்ள இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ டைம். ஆனா படம் தள்ளி போனதால இதெல்லாம் எப்போ வரும்னு இப்போதைக்கு தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். தளபதி 29ஓட அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் ஜனவரி 2nd வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஷூட்டிங்க சென்னையில தான் போகும். மோஸ்ட்லி இது சங்குக்கான ஷூட்டிங்கா இருக்க சான்ஸ் அதிகம். சூர்யா 45ஓட அடுத்த ஷெட்யூல் பொங்கலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஷூட்டிங் பிரேக். ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் போது சென்னையில செட்டு போட்டு ஷூட்டிங் போகும். 96 டைரக்டரோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. 96 பார்ட் 2 எடுக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. சோ அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வர வாய்ப்பு இருக்கு. லைக்கா இப்ப அனௌன்ஸ் பண்ணதை கொஞ்சம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிருந்தா வேற பெரிய படம் வந்திருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எல்லாருமே பொதுவா சொல்லக்கூடிய விஷயம் தான். ஆனா போன மாசமே சொல்லிருக்க முடியாது. ஆனா கடைசி நேரத்துல படம் ரெடி ஆகல. அதான் ரீசன். கேம் சேஞ்சர் படத்தால தான் விடமுறிச்சி படம் தள்ளி போச்சான்லாம் கேக்குறீங்க. அதுக்காகலாம் இல்ல, படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடியல. இதான் ரீசன். மேக்ஸ் மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன் இப்போதைக்கான வசூலை. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொன்னேன். குட் பை டக்லி மூவில ஜி பிரகாஷ் சாங்கும் கம்போஸ் பண்றதா நியூஸ் வந்துச்சு. நான் இதை பத்தி ஒரு 2-3 டைம் சொல்லிட்டேன். சூர்யா வெங்கி அட்லூரி காம்போ இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்றேன். 7G ரெயின்போ காலனி 2க்கான ஷூட்டிங் எப்ப போனாங்க, ஷூட்டிங் போனதே தெரியலங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க வீடியோ கரெக்டா நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் இடையில சொன்னேன் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குன்னு. ஆனா இப்ப ஷூட்டிங் ஸ்டாப் ஆகி தான் இருக்கு. ஏன்னா செல்வராகவன் இப்போ மென்டல் மனதில் மூவிக்கான ஷூட்டிங்க்கு போயிட்டாரு. ஜிவி பிரகாஷ் மூவிக்கு. சூர்யா அண்ட் அமல் நீரது ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. ப்ராஜெக்டே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரும். ஸ்குட் கேம் சீசன் 1 and 2 நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்காரு. ரெண்டும் நல்லா தான் இருக்கு. ரீசெண்டா தான் சீசன் 2 வந்துச்சு. நான் பார்த்து முடிச்சிட்டேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா சீசன் 1 பொறுத்த வரைக்கும் எல்லா கேமையும் முடிச்சு பார்ட் 2 லீடு விடுவாங்க. ஆனா சீசன் 2ல அப்படி இல்ல. எல்லா கேமும் முடியாது, பாதிலேயே முடிச்சிட்டாங்க. சீசன் 3 இந்த வருஷமே வந்துடும். அதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. விடுதலை 2 ஹிட் ஆஃப் ஃபிளாப்பா? தி லைன் கிங் விடுதலைக்கெல்லாம் பார்ட் 3 வருமானு கேக்குறீங்க. விடுதலைக்கு பார்ட் 3 வர வாய்ப்பு இல்ல. ஏன்னா படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. லைன் கிங்குக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவர் கேள்வி எடக்கு முடக்காவே இருக்கு. என்ன ஃபேன்ஸ் கிட்ட மாட்டி விடுற மாதிரி. விஜய் அஜித்ல யாரு பெஸ்ட்னு கேட்டிருக்காரு. இதுக்கு நான் என்ன சொல்றது? இது ஆடியன்ஸோட மைண்ட் செட். ஒருத்தருக்கு விஜய் பிடிக்கும், ஒருத்தருக்கு அஜித் பிடிக்கும். நான் நியூட்ரல். சோ எனக்கு 2 பேருமே பெஸ்ட் தான். இந்த கமெண்ட் எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இந்த கமெண்ட் நேத்திக்கு தான் வேற ஒருத்தர் பண்ணாரு. சோ நேத்திக்கு வீடியோல இந்த கேள்விக்கான பதில் இருக்கு. ஆனா நேத்திக்கு வீடியோல இந்த கமெண்ட் வந்திருக்கு. வாடிவாசல் 3 பார்ட் படமான 3 பார்ட் படங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. கொஞ்சம் வீடியோ சரியா கவனிங்க. இவர்னு இல்ல, நிறைய பேர் சரியா கவனிக்கிறது இல்ல. இது இன்னைக்கான ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். இந்த ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட் திருப்பி நான் போடுறேன். சோ இந்த கமெண்ட் பண்ணவங்க சரியா படிக்கல, நான் திரும்பி போட்டிருக்கேன். கொஞ்சம் கரெக்டா படிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காரு. நேம் ஸ்டீவ். சோ அவருக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவி ஸ்கேன் அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவி ஸ்கேன் அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.